ஹலோ. இப்போ நான் ஒரு சின்னதாக தாங்க ஒரு கூட போட்டிருக்கேன். என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வயசெல்லாம் வச்சு இதுக்கு அடி வந்துட்டு ஒரு 15 7 வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு இந்த கூடிய ஆரம்பிக்க போகிறேன். பேஸ் போட்டாச்சு. இப்போ ஸ்டார்டிங் ஏணிப்படி முடிச்சுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக அங்கே ஒயர் விட்டுட்டு இதில் ஒரு செகண்ட் இல்லாட்டி தேர்டில் எப்போ போல் நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். இதை அப்படி மடிச்சுக்கணும். கொஞ்சமாக ஒயர் விட்ட போது இதை நம்ம அந்த சைடு சொருகணும். இப்போ நான் இந்த எல்லோ கலரில் இருந்து ஜாயின் பண்ண போகிறேன். நம்மளோட பாக்ஸ் நாட்டை எப்பவும் போல் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம எப்பவும் கூட ஆண்டி இங்கே நம்ம ஃபுல்லாக ஒரு சுற்றி எடுத்துட்டோம். நான் அந்த மூளை திருப்பியில் நான் உங்ககிட்ட காட்டுறேன். நான் அது வரைக்கும் பாக்ஸ் நாட்டு கலர்னு போட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த மூளை திருப்பியில் காட்டுறேன். ஓகேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூளை திருப்ப போகிறோம். எனக்கு இன்னும் அந்த எல்லோ கலரும் ஒரு ஒயிட் கலரும் பெண்டிங் இருக்குது. அதை இப்போ நம்ம பாக்ஸ் நாட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்துட்டு மூளை திருப்பது எப்படின்னு காட்டுறேன். இப்போ இந்த ஒயிட் கலர் வந்துட்டு நமக்கு ரன்னிங் ஒயரு. இது வந்து ரன்னிங் ஒயர் நம்ம இதில் சுற்றி வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஒயர் வந்துட்டு இதுதான் நமக்கு ரன்னிங் ஒயர்னு சொன்னேன். கையில் சுற்றிக்கிறேன். இந்த ஒயர் வந்துட்டு நம்ம இந்த லைனில் இருக்குது பேஸோட கடைசி ஒயரு. அதை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி போக அந்த ஒயருங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயரையும் அந்த எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ண பேஸ் இருக்கிற ஒயரையும் நம்ம சேர்த்து நாட் போடுவோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ரன்னிங் ஒயர் இப்படி மடக்கிக்கணும். ரன்னிங் ஒயர் இப்படி மடக்கிக்கணும். இந்த ஒயரை மேலே அப்படி சுற்றி இப்படி எடுத்துக்கணும். இப்படி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி 3 ஷேப்பு தெரியுங்க. இப்படி வச்சுட்டு எப்பவும் போல் பாக்ஸ் மட்டும் போட்டுக்கணும். முடிஞ்சு அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் பாக்ஸ் மட்டும். எனக்கு சைடு வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட்டு தான் வருது. நான் ரன்னிங் ஒயர் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஒயிட் தான் போட்டுருக்கேன். அதுதான் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது. அதனால இப்போ அடுத்து நான் செகண்ட் மூளை திரும்ப போகிறேங்க. அவ்வளோதான். இதான் கடைசி ஒயரு. அதுக்கு ஒரு நாட்டை போட்டுக்கிறேன். நாட்டை போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா இதான் எனக்கு ரன்னிங் ஒயரு. இந்த ரன்னிங் ஒயரு இந்த சைடு திருப்பினேன் அப்படின்னா இதில் வர ஃபஸ்ட்டு ஒயருங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட்டு இதை போட்டோம் அப்படின்னா இது பாருங்க இந்த மாதிரி 3 ஷேப் வரும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்துட்டு மூளை திருப்பில் இந்த மாதிரி ஷேப்பு தான் வரும். இப்போ அடுத்தடுத்த ஒயர் வந்துட்டு இப்போ 3வது மூளை திருப்பதுங்க. இது ரன்னிங் ஒயரு. ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு நம்மளோட சைடு ஒயர் எடுத்துக்கிறோம். சைடு ஒயர் எடுத்துட்டு இப்போ போட்டோம் பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி 3 ஷேப் தான் கிடைக்கும். ஓகே. அடுத்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ 4வது மூளை திருப்ப போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்துட்டு மடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்க நாட் அப்படி எடுத்து வச்சு எப்படி போட்டுட்டோம் அப்படின்னா பாக்ஸ் நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு 4 சைடு நம்ம இப்போ மூளை திருப்பிட்டோங்க. இதுக்கு மேலே நம்ம பின்ன போகிற லைன் எல்லாமே நம்ம கூடையோட ஒவ்வொரு ஹைட்டும் ஏறிக்கிட்டே வர போகுது. இப்போ நான் வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறது அப்படிங்கிறது இதிலே காட்டுறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டே 2 நாட் மட்டும் தான் தள்ளிட்டு உடனே ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு இப்போ உடனே வந்துடும். ஜாயினிங் எங்கே வருதுன்னு காட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான். 2 நாட்டு போட்டோன்னே ஏணிப்படி முடிச்சுட்டு ஜாயின் வந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம ரன்னிங் ஒயரை பேக் சைடில் விட்டுக்கோங்க. இந்த ஒயருக்கு பேக் சைடில் விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ இந்த எல்லோ கலர் ஒயருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒயரை கொஞ்சமாக லூஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள். இதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதை வந்து மேலே தள்ளணும். இதை மேலே தள்ளிக்கிட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்களா, இதை லைட்டாக இப்படி ஒரே ஒரு மடி தான் மடிச்சுட்டு இப்போ இந்த மேலே தள்ளி கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ள இந்த ஒயிட் கலர் ஒயரை எடுத்துக்கிட்டு இங்கே லூஸ் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதோட எஜ்ஜை எடுத்து இப்போ உள்ளே விட்டு ஒயிட் கலர் ஒயிட் உள்ளே விட்டு எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இதை இப்படி கரெக்டாக கொண்டு வந்து இந்த ஒயிட்டுக்கு மேலே இந்த ஒயிட் வந்து உட்கார மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏணிப்படி முடிச்சு போட்டு இப்போ ஒரு ஜாயின் போட்டு வச்சுங்க. முடிஞ்சு. இப்போ நமக்கு ரன்னிங் ஒயர் வந்துட்டு பேக் சைடில் இருக்கும். பேக் சைடில் இருக்கிறது அப்படியே பின்னாடி இருந்து அடுத்து 2 ஒயர் விட்டு தான் போட்டோம். 3வது ஒயர் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம். அடுத்து 3வது ஒயருக்கு அடுத்ததுலேருந்து நடுவில் இப்படி எடுத்துக்கிறோம். நடுவில் விட்டு வெளியே எடுத்துட்டு இதை இப்படி பண்ணி மடக்கிக்கிட்டு ஓகேங்க. இனிமேல் வந்துட்டு பாக்ஸ் நாட் போட்டு கூட அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏணிப்படி முடிச்சு இங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் அடுத்த ஏணிப்படி முடிச்ச வரையில் காட்டுறேன். இப்போ நான் இதை அப்படியே போட்டு வரேன். தேங்க்யூ.